Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். உதயநிதிக்கு பேசவே தெரியல. அப்புறம் சமீப காலமா ரொம்ப ஆபாசமா பேசிக்கிட்டு இருக்காரு. சசிகலா சின்னம்மா அவர்களை பற்றி தவறாக பேசியிருக்கிறார். எடப்பாடி அவர்களை பற்றி தவறாக பேசியிருக்கிறார். இப்படி தொடர்ந்து தவறான அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்திக் கொள்கிறார். இதை உதயநிதி அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்க இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியோட கேடுகட்ட கலாச்சாரத்தின் காரணமாக பிஜேபி ஆட்சி அமைக்கணும்ன்ற ஆசை அவங்களுக்கு இருக்காதா? ஏன் அவங்க என்ன விதத்தில் அவங்க குறைஞ்சிட்டாங்க? ஏன் அமைக்கக்கூடாது? பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டில் ஏன் அமையக்கூடாது? என்ன காரணம் நீங்க சொல்லுங்க. எதுக்கு அமையக்கூடாது? தம்பி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இன்னும் சிறையிலேருந்து வெளியே வரல. அவர் வந்து இந்த டாஸ்மாக் கடைகளில் அந்த 10 ரூபாய் பாலாஜின்ற பேரை வாங்கி தானே உள்ளே போனார். இப்போ அது தேர்தலில் எதிரொலிக்காதா? இப்போ செந்தில் பாலாஜி இல்லாதது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே பேசியிருக்காரு. அன்பு தம்பி செந்தில் பாலாஜி அவர்கள் இல்லாதது ஜோதிமணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமையும்னு அந்த பிரச்சாரத்தில் பேசியிருக்காருல்ல. நம்முடைய மோடி அவர்கள் 25 வருடம் தொடர்ந்து பவர்ல இருக்காரு. எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் இந்த சலுகையை பண்ணி கொடுத்தாரு, அல்லது அவங்க அம்மாவை கொண்டு போய் ஒரு மாளிகை கூட கோபுரத்தில் உட்கார வச்சாரு. இப்போ அவங்க அம்மா இறந்தே போயிட்டாங்க. அவங்க அம்மா இறந்ததுக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ உட்காந்துட்டு நேரம் வந்து பிரதமர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என் அம்மாவின் மரணத்தை நான் அரசியலாக்க விரும்பவில்லைன்னு சொல்றாங்க. உங்களை ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன், இந்த ஸ்டாலின் அவர்கள் அவங்க அப்பாவோட மரணத்தை அரசியலாக்கல? தயாநிதி மாறன் அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, பிஎம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து தமிழகத்துக்கு வராதோ அவ்வளவுக்கு அவ்வளவு எங்களோட வின்னிங் சான்ஸ் ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிற. ஆனா நீங்க திமுக உறுப்பினர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தொகுதி பக்கம் போகாம இருக்கீங்களோ, கேண்டிடேட்ஸ் எல்லாம் அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு நல்லது. அங்க போனா தமிழச்சி தங்கப்பாணி அவர்கள் தென்சென்னை மக்கள் முழுவதும் விரட்டி அடிக்கிறாங்க. தயாநிதி மாறன் உள்ளே வரதில்லை. இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஊழல்வாதிகள், ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள் மோடியை பத்தி இவங்க பேசுறாங்களா? இவங்களுக்கு இதை பேசுறதுக்கு வக்கு இருக்கான்னு கேட்கிறேன் நான். அந்த திவ்யா மாறன் அவங்க தயாநிதி மாறன் அவர்களோட மனைவி பார்த்தீங்கன்னா ஹிந்து ஃபேமிலி தானே. இதுக்கெல்லாம் மட்டும் இவர்களுக்கு வந்து சனாதனம் எல்லாம் அதெல்லாம் ஓகே, வெரி குட். ஸோ ஒரு பிராமண வீட்டு பெண் வந்து இவங்க மருமகளாக வரலாம். ஏன் நீ ஒரு மிகவும் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினத்தை சார்ந்த ஒரு பெண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? முக்கிய செய்திகள், தேர்தல் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் இஸ் ஆன் டிஸ்கிரிப்ஷன். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜலட்சுமி அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ நார்த் சென்னையில் நம்ம ஆதன் சார்பிலையும் போய் வந்து நிறைய குழு அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்டிருந்தோம். அதுல வந்து அண்டர் கரண்டா இருக்கிற ஒரு விஷயமா போதைப் பொருள் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா நார்த் சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பெண்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து எங்களுடைய குடும்பத்துல எங்க பசங்க எல்லாருமே ட்ரக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க, கஞ்சாவில் ட்ரக் அடிக்ட் ஆயிருக்கிறாங்க, எங்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கு அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. டு யூ திங்க் திஸ் ட்ரக், இந்த இஷ்யூ வந்து ஒரு எலெக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய விஷயமா மாறும்னு நினைக்கிறீங்களா? பின்ன மாறாதாங்க. ஏற்கனவே வந்து டாஸ்மாக் இஷ்யூ வந்து ஒரு பேசு பொருளாச்சு. உங்களுக்கு தெரியும், நம்முடைய அருமை தம்பி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இன்னும் சிறையிலேருந்து வெளியே வரல. அவர் வந்து இந்த டாஸ்மாக் கடைகளில் அந்த 10 ரூபாய் பாலாஜின்ற பேரை வாங்கி தானே உள்ளே போனார். இப்போ அது தேர்தலில் எதிரொலிக்காதா? இப்போ செந்தில் பாலாஜி இல்லாதது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே பேசியிருக்காரு. அன்பு தம்பி செந்தில் பாலாஜி அவர்கள் இல்லாதது ஜோதிமணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமையும்னு அந்த பிரச்சாரத்தில் பேசியிருக்காருல்ல. இப்படி ஒவ்வொரு அமைச்சரும் உள்ளே போனாங்கன்னா அப்புறம் திமுக காரங்க எப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்க? ஏன்னா இந்த எதனால செந்தில் பாலாஜி உள்ளே போனார் நீங்க சொல்லுங்க. அந்த டிரான்ஸ்போர்ட் ஜாப் ராக்கெட்ல அந்த டிரான்ஸ்போர்ட் இதுல அதுவும் அதிமுக காலத்துல எழுந்த இதன் காரணமாக அவர் உள்ள போனாரு. அதன் பிறகு அவர் மேல இடியோட பிடியும் பிஎம்எல்ஏவோட பிடியும் எதனால எரிகிச்சு? இந்த டாஸ்மாக்ல அவர் பல ஆயிரம் கோடி ரூபாய்களை பதுக்கினதும் உருட்டினதும் பிஎம்எல்ஏ பண்ணதும் 258 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டினதும் இதெல்லாம் தானே ஒரு பெரிய சர்ச்சையா போய் அந்த ஜாப் ராக்கெட்டும் சேர்ந்து எல்லாம். ஜாப் ராக்கெட் வந்து ஒன்லி பிசி ஆக்ட் தான், கரெக்டா? பணம் வாங்கிட்டு வேலை கொடுக்கல, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல தான் வருது. ஆனால் அது வந்து ஸ்னோபால் ஆகி என்ன ஆயிடுத்து, கடைசியில் பிஎம்எல்ஏ போய் அதுக்கப்புறம் அதில் வந்து இதுவும் இடி வேற வந்துருச்சு. இடி வந்ததுக்கு காரணம் என்ன? இந்த பண பரிவர்த்தனை அவருக்கு எதில் வருது? அந்த அமௌண்ட்ல அந்த
டிரான்ஸ்போர்ட்லையா வருது? இல்லை, டாஸ்மாக்ல வருது. ஸோ இப்போ டாஸ்மாகே வந்து ஒரு பெரிய தலைவலியா இவருக்கு இருக்கும் பொழுது, செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் திமுக அரசாங்கத்துக்கும் இருக்கும்போது இப்போ போதை ஆகாதா? அது இன்னும் இப்போ பயங்கர குடிக்கிறத விட போதை, கஞ்சா போதை, கஞ்சா இல்லை மெத்தப்பட்டமைன், அது ரொம்ப ஒஸ்ட் கைண்ட் ஆஃப் போதை இல்லைங்களா? மெத்துன்றது ரொம்ப ஒஸ்ட் கைண்ட் ஆஃப் போதை இல்லைங்களா? அப்போ அது வந்து மதுவாது மதுவை விட ஒஸ்ட். நம்ம ஏற்கனவே சொல்லுவோம், மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு சொல்கிறோம். அதை விட ஒஸ்ட்டுன்ற போது எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. இன்னும் ரொம்ப ரொம்ப அதாவது மக்களை வந்து இப்படி தான் சுரண்டறதுன்றதுக்கோட ஒரு எல்லையை வந்து திமுக வந்து அந்த லக்ஷ்மண் ரேகான்னு சொல்லுவாங்களே, லக்ஷ்மணன் கிழித்த கோட்டை சீதை தாண்டியது போல திமுக தாண்டி விட்டதுன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப அநியாயத்தோட பாதையில் போயிட்டு இருக்காங்க அவங்க. இந்த அநேகமாக இந்த 24 தேர்தல், நான் முன்னாடி நினச்சேன் 26 தேர்தலோட திமுக போகும்னு. ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையை பார்த்தா 24 தேர்தலோடய போயிடுமோன்னு எனக்கு தோணுது. இதுல ரொம்ப முக்கியமா இப்போ டிஎம்கே உடைய அந்த கேம்பெயின் அப்படிங்கறது பாக்குறோம். அவங்க வந்து நேஷனலா இங்க வந்து என்னதான் அதிமுக எதிர்கட்சியாக இருந்தாலும் அவங்க வந்து பாஜகவை தான் அதிகமா டார்கெட் பண்றாங்க. அவங்களுடைய ஒற்றை ஸ்லோகனா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒற்றை ஸ்லோகனா இருக்கு. இதுக்கப்புறம் பிஜேபி ஜெயிச்சிச்சுன்னா, இந்த எலெக்ஷன் ஜெயிச்சிச்சுன்னா அடுத்தது எலெக்ஷனே இருக்காது. மோடி வந்து ஒரு சர்வாதிகாரியாக மாறுவார். ஜெர்மன்ல எப்படி ஒரு வாட்டி ஹிட்லர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 எலெக்ஷன்லயும் அதே மாதிரியான ஒரு சூழல் இந்தியால ஏற்படும். ஸோ இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அவர் ஸ்டாலின் அவரை காப்பாத்திக்கிட்டுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கலாம், தப்பே கிடையாது. யார் வேணா அழைக்கலாம், நீங்களும் அழைக்கலாம், நானும் அழைக்கலாம். ஆனா உங்களோட கைகள் வந்து சுத்தமா இருக்கணும். அழைக்கலாம். அன்னைக்கு வந்து மகாத்மா காந்தி அவர்கள் வந்து இப்ப வெள்ளையனை எதிர்த்து இந்திய இளைஞர்களை, மாணவர்களை அழைச்சாரு. மாணவர்கள் அரசியலில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மாணவர்கள்லாம் வெள்ளையினை வெளியேறு இயக்கத்துலலாம் நம்மளெல்லாம் ஈடுபடுத்தினார். உங்களுக்கு தெரியாது, நான் அப்போ பிறக்கல, எனக்கு முன்னாடி இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன் நான். ஓகே, அவங்களெல்லாம் அழைச்சி தான் நம்ம சரித்திரத்தில் நம்ம படிக்கிறோம். ஆனால் மகாத்மா காந்தி அவர்கள் எப்படி அழைச்சாரு? ஏன்னா அவருடைய எண்ணங்களும் அவருடைய கைகளும் சுத்தமாக இருந்தது. நான் கேட்குறேன், நீங்களே கரை படிந்த கரத்துக்கு சொந்தக்காரர். உங்கள் அப்பா மேலேயே சர்க்காரியா கமிஷன் ஊழல் வழக்குகள் இருக்குது. நான் கேட்குறேன், இப்போ உங்களை ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன். நீங்கள் என்னைக்காவது ப்ரோட் கிளப்பில் திரு கலாநிதி மாறன், திரு தயாநிதி மாறன் அவர்களோட வீட்டுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், உங்களை போட் கிளப் என்ட்ரன்ஸ்லேயே உங்களை நிறுத்துருவான். செக்யூரிட்டி எல்லாம் போட்டு நிறுத்துருவான். ஃபுல்லாக பணக்காரங்க வசிக்கிற இடம் அங்கே. நம்மலாம் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்லாம் அங்கே போகவே முடியாது. அதேமாரி அடம்பிடிச்சு போனோம்னா 1 ஏக்கருங்க தயாநிதி மாறன் வீடு. நான் கேட்குறேன், இவங்களுக்கு இந்த பணம் எங்கேருந்து வந்தது? இவங்களை நான் கேட்குறேன், எங்கேருந்து வந்தது? இந்த மாதிரி பணம் எல்லாம் ஒரு சாதாரணமாக ஒரு உழைச்சி சம்பாதிச்சு அல்லது அரசியலில் இருந்து சம்பாதிச்சு வாங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை வச்சு மட்டுமே நான் சொல்லலை. அவங்களோட மொத்த சொத்து நிகர மதிப்பு பார்த்தீங்கன்னா அவங்க உலக பணக்காரர் வரிசையில் வராங்க. தயாநிதி மாறன், கலாநிதி மாறன், திரு பி சிதம்பரம், திரு கார்த்திக் சிதம்பரம், இவங்கெல்லாம் வராங்க. சோனியா காந்தி, இவங்கெல்லாம் வராங்க. ஓகே, இப்படி வரும்பொழுது நான் என்ன கேட்குறேன்னா, இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பணக்காரர்கள் ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தலா? இமெல்டா மார்கோஸ் மாதிரி இருக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன் அவங்கள. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஹிட்லர் மாதிரி. அவர் எப்படிங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? உங்களை ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன், மோடி அவர்களோட அம்மா எங்கே இருந்தாங்க? பிரகலாத் மோடியோட வீட்டில் தான் நாங்கள். பிரகலாத் மோடியோட வீட்டை என்னைக்காவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு ஒன்று கொடுத்தன மாதிரி இருக்குங்க. உங்களை ஒரு விஷயம் கேட்குறேன். சரி, இந்த சப்ஜெக்ட் இங்கே எடுத்ததுனால நான் அதை சொல்கிறேன், இல்லைனா இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நம்முடைய மோடி அவர்கள் 2000 குஜராத்தோட சிஎம்மாக இருக்கார். 3 பீரியடு சிஎம்மாக இருக்கார். அதுக்கப்புறம் இப்போ 2 பீரியடு பிஎம்மாக இருக்கார். 25 வருடம் தொடர்ந்து பவரில் இருக்கார். எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் இந்த சலுகையை பண்ணி கொடுத்தாரு, அல்லது அவங்க அம்மாவை கொண்டு போய் ஒரு மாளிகை கூட கோபுரத்தில் உட்கார வச்சாரு, போட் கிளப் மாதிரி ஒரு இடத்துல டெல்லியில் வந்து ஒரு பெரிய 1 ஏக்கர் நிலத்துல இடம் வாங்கி அவங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் அங்கே கொண்டு போய் வச்சாரு. நீங்க சொல்லுங்க, மோடியோட ரிலேஷன்ஸ்லாம் எங்க இருக்காங்க? நீங்க சொல்லுங்க. குஜராத்தில் தான் இருக்காங்க. குஜராத்ல பார்த்துருக்கீங்களா அவங்க வீட்டை? பார்த்துருக்கீங்களா அவங்க வீட்டை? இவர் மோடியே ஏறி போவார். ஏதோ ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கும். அப்படியே ஏதோ ஒரு ஏறி அவங்க அம்மா வந்து ஏதோ ஒரு சாதாரண இந்த மாதிரி ஒரு ரூம் இருக்கும். காலில் விழுந்து ஆசீர்வாதம் அவங்க அம்மா ஒரு 100 ரூபாய் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வருவார். இது நான் 5-6 வருஷம் முன்னாடி வரைக்கும் பார்த்துருக்கேன். இப்போ அவங்க அம்மா இறந்தே போயிட்டாங்க. அவங்க அம்மா இறந்ததுக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ உட்காந்துட்டு நேரம் வந்து பிரதமர் அலுவலகத்தில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கேட்டால் அவர் பதில் சொல்கிறாரு, எங்கள் அம்மா வந்து நான் வேலை செய்கிறது தான் விரும்புவாங்க,
என் அம்மாவின் மரணத்தை நான் அரசியலாக்க விரும்பவில்லைன்னு சொல்றாங்க. உங்களை ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேங்க, இதுக்கு நீங்க பதில் சொல்லிடுங்க. இந்த ஸ்டாலின் அவர்கள் அவங்க அப்பாவோட மரணத்தை அரசியலாக்கல? முரசொலி மாறனோட மரணத்துல எவ்வளவு பெரிய அரசியல் இருந்தது? எத்தனை நாள் அவரை வந்து கோமால படுக்க வச்சு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அரசாங்க பணத்தை செலவழித்து முரசொலி மாறனை இறந்து போன உடலை எத்தனை நாள் வைத்திருந்தாங்க? நீங்க சொல்லு பார்ப்போம். கோ பேக் டு த ஹிஸ்டரி, கோ பேக் அண்ட் பீப் இன் டு த ஹிஸ்டரி. திரு முரசொலி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்து உடம்பு சரியில்லாம போறதா சொல்றாங்க. அவர் வெண்டிலேட்டர் உதவியோடு அவர் பல மாதங்கள் அரசாங்க பணத்தில் அப்போலோல இருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்போலோல இருந்ததுக்கு அப்புறமா அரசாங்க பணத்தில் ஏர் ஆம்புலன்ஸ்ல ஏற்றி கொண்டு போய் அமெரிக்காவில் இருக்க சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதன் பிறகு சிகிச்சை பலனளிக்காமல் அவர் இருந்தார். இத்தனை செலவும் நீங்க உங்க ட்ரஸ்ட் பணத்திலேயோ இல்ல உங்க சன் டிவி பணத்திலேயோ இல்ல தயாநிதி மாறன் வந்து அவரும் இவரும் சேர்ந்து 10-20 ஏக்கர்ல வீடு வச்சிருக்காங்க, கலாநிதியும் சேர்ந்து. அந்த வீட்டை வித்தோ உங்க முரசொலி மாறனை கட்டினா நாங்க ஒன்றும் சொல்ல போறது இல்லை. அல்லது நீங்க கேபிள் போட்டிங்களே, சன் டிவி கேபிள், அதாவது பிஎஸ்என்எல் கேபிள் எல்லாம் திருடி திரு தயாநிதி மாறன் அவர்கள் அவர் வீட்டில் கேபிள் போட்டிருந்தாரு, தெரியும்ல உங்களுக்கு? எப்படிங்க உங்களுக்கு இப்படிலாம் கேள்வி கேட்க மனசு வருது? எனக்கு புரியவே இல்லை. இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஊழல்வாதிகள், ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள் மோடியை பத்தி இவங்க பேசுறாங்களா? நான் மோடியை சப்போர்ட் பண்றதையே ஒரு பக்கம் விட்டுருங்க, இவங்களுக்கு இதை பேசுறதுக்கு வக்கு இருக்கான்னு கேட்கிறேன் நான். தெம்பு திராணி வக்கு வெக்கமான சூடு சொல்லணும் ஏதாவது இவங்களுக்கு இருக்காங்க? கனிமொழிக்கு இருக்காங்க. கனிமொழி வந்து சன் டிவியோட பங்குதாரர் இல்லையா? அதுல தானே பிரச்சனை வந்தது. பிரச்சனை வந்து 2 குடும்பமும் பிரிஞ்சுது இல்ல, கலைஞர் டிவி பங்குதாரர்ல, அதுல தானே சண்டை வந்து பிரிஞ்சுது. அதுதான் அந்த குசைன்கா ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ், அப்புறமா அதுல அந்த சிவசங்கரன் என்ன மேக்ஸ் ஏதோ ஒரு வெல்லுன்னு வருமே, என்னென்னமோ வரும். ஒரு 1008 கம்பெனி, 1008 ஷெல் கம்பெனி. சிவசங்கரன் ஒரு கேரக்டரு, நீரா ராடியா, ஜாஃபர் சேட்டு. இனிமே இந்த இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாது இந்த கேரக்டர்ஸ்க்கெல்லாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து ஒரு சிக்கலான ஒரு வழக்கு தான் அந்த 2G வழக்கு. இதுல வேற ஒரு 2G வழக்கு வேற. அதுல இதெல்லாம் சேர்ந்து கனெக்டட் ஆனது ஒரு 2G வழக்கு. இந்த 2G வழக்குக்குள்ள சன் நெட்வொர்க், கலைஞர், அப்புறம் அதுக்கு போறாதுன்ட்டு இந்த தயாநிதி மாறன் வந்து பிஎஸ்என்எல் கேபிள்கள் எல்லாம் திருடி அங்க இதுல என்ன இடம் வந்து அந்த போட் கிளப் ஆண்டா ஒரு வீட்டுக்குள்ளேயே எக்ஸ்சேஞ்ச் வச்சிருந்தாருல்ல. ஏன் அந்த வழக்கெல்லாம் ஏன் இப்ப விசாரிச்சு அவருக்கு ஏன் தண்டனை கொடுக்கல நான் கேட்கிறேன். எங்க மக்களோட வரி பணத்தெல்லாம் இவங்க சுரண்டி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, நாங்க வாயை மூடிட்டு இருப்போமா? இவங்க வந்து திரு மோடி அவர்களுடைய, நீங்க சொல்லுங்க, மோடி குடும்ப உறுப்பினர் ஒருத்தர் பேர் சொல்லுங்க, குடும்ப உறுப்பினர். அவங்க மனைவி பேர் தெரியுமா உங்களுக்கு? அநேகமா தெரியாது, யாருக்குமே தெரியும். எனக்கு தெரியாது கூட தெரியாது. ஒரே ஒரு பிரகலாத் மோடின்னு ஒருத்தர் இருக்காருன்னு நினைக்கிறேன், அவங்க பிரதரு, அது கூட நினைக்கிறேன். ஆனா நீங்க இவங்களோட குடும்ப பேரை எடுத்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள், மனைவியார் தயாளு அம்மாள், துணைவியார் ராஜாத்தி அம்மாள், மகள் கனிமொழி, பேரன் தயாநிதி மாறன், மருமகன் முரசொலி மாறன், இன்னொரு பேரன் கலாநிதி மாறன், இன்னொரு மகன் ஸ்டாலின், இன்னொரு மகன் அழகிரி, இன்னொரு மகன் தமிழரசு செல்வி, தமிழ்ச்செல்வி, அந்த இது அவன். அப்புறம் இப்ப உதயநிதி ஸ்டாலின் போராத குறைக்க இன்பநிதி வரைக்கும் வந்தாச்சு. எத்தனை பேர் ஒரு குடும்பத்துல நம்ம பேர் சொல்றோம்? இன்னும் சொல்லவா? 256 உறுப்பினர் இருக்கான், அத்தனை பேரையும் சொல்லவா நானு? பெங்களூர் வரைக்கும் போகுது உறவு. இப்ப அமெரிக்கா கனடா வரைக்கும் போயிட்டு இருக்கு உறவெல்லாம். என்னங்க அத்தனை பேர் அரசியல் பண்றாங்க நம்ம ஊர்ல வந்து? திரு மோடியோட குடும்பத்துல யாரு அரசியல் பண்ணாங்க? அவங்க அம்மாவோட மரணத்தை கூட உங்களுக்கு தெரியும், திரு முரசொலி மாறன் அவர்களுடைய மரணம் வந்து அரசியலாக்கப்பட்டது. நம்ம இந்திய அரசாங்கத்தின் பணம் எத்தனையோ 1000 கோடி ரூபாய் அந்த காலத்தில் செலவழிக்கப்பட்டது. ஏர் ஆம்புலன்ஸிற்கும் அப்போலோவிற்கும் அமெரிக்காவில் உள்ள மருத்துவமனைக்கும். அதுக்கப்புறமா திருப்பி திரு கருணாநிதி அவர்களின் மரணம் அரசியலாக்கப்படவில்லையா? அவர் என்ன முதலமைச்சராக மறைஞ்சாரு, அப்பயும் ஒரு ஒப்பாரி வச்சு பீச்ல எனக்கும் அதை இடம் ஒதுக்கணும். ஏன்னா எம்ஜிஆர் அங்க இது பண்ணிட்டோமா, புரட்சி தலைவி அம்மாவில் அங்க அடக்கம் பண்ணிட்டோமா, அண்ணாவோட வாரிசா இவர் அண்ணாவோட வாரிசா, அண்ணாவே அழிச்சவர் இவர். 13வது இடத்துல இருந்தவர், 50 தலைவர்கள்ல இவர் கிடையவே கிடையாது. அப்படிதான் வரணும்னு நான் சொல்ல வரல, திறமை உள்ளவன் வர வேண்டியதுதான். ஆனா திறமை உள்ளவன் இவர் வந்தார்ல, அதுக்கப்புறம் நீ உன் குடும்பத்தா திறமை இல்லாத உன்னோட குடும்பத்து ஆளுங்கள் எல்லாமே நீ தொடர்ந்து முன்னிலைப்படுத்திட்டு இருக்கே, இது என்ன நியாயம்னு கேட்கிறேன். திறமை உள்ளவருங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அண்ணா உன்னை முன்னிலைப்படுத்தினார்ல, பேரறிஞர் அண்ணா. நீங்க திறமை உள்ளவர்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உங்களை முன்னிலைப்படுத்தினார்ல. பட் நான் என்ன கேட்கிறேன், திறமை இருந்தும் எத்தனையோ பேரை நீ தள்ளி விட்டுட்டு, வைகோ, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உள்பட எத்தனையோ பேரை நீ எவிக்ட் பண்ணிட்டு, திறமை இல்லாத உதவாக்கரை உதயநிதியும் நம்மள கொஞ்சம் கூட அறிவுன்றது துளி கூட இல்லாம கிளிப்புள்ளை போல பொம்மை முதல்வர் என்று பெயர் பெற்றிருக்கிற உன்னுடைய மகன், ஒன்றுக்கும் உதவாத உன்னுடைய மகன் ஸ்டாலினையுமே நீ முன்னிலைப்படுத்திட்டு இருக்கியே, நீ எல்லாம் ஒரு தலைவனா?
இதுக்காக தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் உன்னை வந்து தன்னோட பக்கத்துல இடம் கொடுத்திருக்காரு. அவர் உனக்கு மெரினா பீச்ல புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடம் கொடுத்திருக்காருன்னா உண்மையான வாரிசா இருந்தாங்க. ஆனா திரு கருணாநிதி அவர்கள் அண்ணாவின் உண்மையான வாரிசா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அண்ணாவின் உண்மையான வாரிசு. இதயக்கனி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பிரதமர் மோடி அவர்களை பேசுறதுக்கு இவங்களுக்குலாம் எந்த யோகியதையும் கிடையாதுன்னு தான் நான் சொல்றேன். தயாநிதி மாறன் அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அவர் இங்கிலீஷ் சேனல் பேட்டி கொடுக்கும்போது பிஎம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து தமிழகத்துக்கு வராதோ அவ்வளவுக்கு அவ்வளவு எங்களோட வின்னிங் சான்ஸ் ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா மோடிக்கு எதிரான அந்த வெறுப்பு அப்படிங்கிறது மக்கள் மனசுல இருக்கு. ஸோ ஹவு மெனி டைம்ஸ் அவர் வந்து தமிழகத்துக்கு வராரோ அது எல்லாமே எங்களுக்கு பாசிட்டிவா மாறப்போகுது அப்படிங்கிற. சரி, மோடி அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வராங்களோ அது வந்து இவங்களுக்கு பிரச்சனை தான் திமுகவுக்கு. ஆனா நீங்க திமுக உறுப்பினர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தொகுதி பக்கம் போகாம இருக்கீங்களோ கேண்டிடேட்ஸ் எல்லாம் அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நல்லது. அங்க போனா தமிழச்சி தங்கபாணி அவர்கள் தென்சென்னை மக்கள் முழுவதும் விரட்டி அடிக்கிறாங்க. தயாநிதி மாறனா உள்ளே வரதில்லை. உள்ளே வராம தொகுதியில வந்து ஓட்டு அந்த மக்கள் இருக்காங்கல்ல, கஷ்டப்பட்டு பாவம் கட்சிக்காரன் கூட்டி ஒரு 100 பேரை நிக்க வைக்கிறான். அவனோட சண்டை போடுறாருங்க இவரு தயாநிதி மாறன். சண்டை போட்டு அந்த அவரை பாசிஃபை பண்ணி அவர் ஒரு நல்ல மனநிலையை கொண்டு வரதுக்கு பொண்ணு கொண்டு இறக்கியிருக்காங்க. தயாநிதி மாறனோட பொண்ணு பேர் வந்து திவ்யா மாறனும் ஏதோ போல இருக்கு. அந்த திவ்யா மாறன் அவங்க தயாநிதி மாறன் அவர்களோட மனைவி பாத்தீங்கன்னா ஹிந்து ஃபேமிலி தானே. ஆமா, ரங்காச்சாரியா ஹிந்து ஃபேமிலி அவங்க. அந்த ஃபேமிலியில பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் மட்டும் இவர்களுக்கு வந்து அதாவது சனாதனம் எல்லாம் இதெல்லாம் ஓகே, வெரி குட். ஸோ ஒரு பிராமண வீட்டு பெண் வந்து இவங்க மருமகளா வரலாம். ஏன் நீ ஒரு தாழ்த்தப்பட்ட மிகவும் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினத்தை சார்ந்த ஒரு பெண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே நான் கேட்குறேன். அப்போ மட்டும் உனக்கு வந்து உனக்கு ஒரு 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 ஹிந்துவை சார்ந்த ஒரு பெண் உனக்கு திருமணம் செய்யறதுக்கு வேணும் இல்லைன்னா அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே இருக்கிறாங்களே. அதைத்தான் நான் கேட்குறேன். அப்புறம் எதுக்கு நீ சனாதனத்தை பற்றி பேசுற? கஸ்தூரி ரங்கா ஐயங்கார்ட்ட போயிட்டு நீ வந்து சாமி கும்பிடாதா, சனாதனம் கிடையாது, கடவுள் கிடையாது சொல்லிடுவியா நீ? அப்புறம் அவர் தான் அவரோட பேத்தி தானே அந்த இவங்களோட ஒய்ஃப் பிரியா மாறன். அப்புறம் அப்போ உனக்கு தேவையான போது நீ சனாதனத்தை உன்னோட தேவைக்கு நீ யூஸ் பண்ணிப்ப. ஆனால் மற்றவங்களெல்லாம் சாமி கும்பிடாத, இது பண்ணாத, அப்படி பண்ணாத, அப்படி பண்ணிட்டு இது பண்ணுவேன். உன் குடும்பத்தில் எல்லா ஜாதியிலையும் நீ கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆனால் மற்றவங்க கிட்டே நீ என்ன சொல்வேன்னா சனாதனம் நீ வந்து கடவுள் மறுப்பு கொள்ள. உங்கள் மனைவி துர்கா வந்து கோயிலாக அங்க பிரதட்சணம் பண்ணுவாங்க. அப்பெல்லாம் சனாதனம் வந்து தடுக்காது. ஆனால் உன் மகன் உதயநிதி வந்து மேடையாக போய் சனாதன எதிர்ப்பு வாயில வந்து அதுவும் சரியா கூட உலக தெரியல, 10 வார்த்தை சேர்ந்தா போல கூட பேச தெரியல. ஒரு சாதாரண ஆளெல்லாம் மைக்கு பிடிச்சி அழகா பிரச்சாரம் பண்றான். உதயநிதிக்கு பேசவே தெரியல. அப்புறம் சமீப காலமா ரொம்ப ஆபாசமா பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க நம்மளுடைய சசிகலா சின்னம்மா அவர்களை பற்றி தவறாக பேசியிருக்கிறார். எடப்பாடி அவர்களை பற்றி தவறாக பேசியிருக்கிறார். இப்படி தொடர்ந்து தவறான அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்திக் கொள்கிறார். இதை உதயநிதி அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இந்த தேர்தலோடு அவர்கள் அத்தனை பேரும் வழித்து துடைக்கப்படுவார்கள், இது உறுதி. ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி ஒரு காலத்துல அதை பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் நல்ல வேலையா அவர் நிறுத்திட்டாரு, டீசெண்டா பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அவருக்கு பேசவே வரல. துண்டு சீட்டு இல்லாம அவரால் பேசவே முடியாத ஒரு சூழ்நிலை. அதுவும் தப்பா பேசுறாரு. ஓகே, அதை கூட ஒரு பக்கம் விடுவோம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சினிமா நடிகர், நல்ல அவர் டயலாக்லாம் பேசி வளர்ந்தவர் தானே. அவர் என்ன அசிங்கமா பேசுறாரு தேர்தல் பிரச்சனை பாத்தீங்களா? 3-4 நாள்ல எல்லா இடத்துலையும் போயிட்டு ரொம்ப அசிங்கமா பேசிட்டு வர்றாரு. அத்தனை அமைச்சர்களும் தவறான வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க. இதுதான் உங்களுடைய நீங்க திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லிக்கிற கட்சியோட லட்சணமான்னு நான் கேட்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இவங்க சொல்றாங்கல்ல திரு மோடி அவர்கள் திருப்பி வராருன்னு சொல்லிட்டு நான் உங்களை ஒரு விஷயம் கேட்கிறேன் மிஸ்டர் வினோத், நான் வெளிப்படையாவே கேட்கிறேன். உங்களுக்கு ஒரு 22 குழந்தை இருக்கு. அதுல வந்து ஒரு குழந்தை கொஞ்சம் வீக்கா இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 குழந்தை நல்லா இருக்கு. 5 குழந்தைங்க ரொம்ப வீக்கா இருக்கு. அதுல ஒரு குழந்தை ரொம்ப வீக்கா இருக்கு. அந்த குழந்தைக்கு நீங்க அதிகமா கவனம் செலுத்துவாங்களா? வளர்ந்த அந்த 15 குழந்தைங்களுக்கு நீங்க செலுத்துவீங்களா? நம்ம வீட்லயே அதெல்லாம் பார்த்துருக்கோம்ல, நம்ம அப்பா அம்மாவே பண்றதெல்லாம் பார்த்துருக்கோம்ல. பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 7-8 பசங்க பிறக்கும். ஒரு குழந்தைக்கு போலியோ வந்துடும். அந்த அம்மா பாத்தீங்கன்னா எப்ப பாரு அந்த போலியோ வந்த குழந்தைய தான் கவனிச்சு குடும்பமே சேர்ந்து அவங்களை கவனிக்கும். அது மாதிரி தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னாக்க இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியோட கேடுகட்ட கலாச்சாரத்தின் காரணமாக பிஜேபி ஆட்சி அமைக்கணும்ன்ற ஆசை அவங்களுக்கு இருக்காதா? ஏன் அவங்க என்ன விதத்துல அவங்க குறைஞ்சிட்டாங்க? ஏன் அமைக்கக்கூடாது? பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டில் ஏன் அமையக்கூடாது? என்ன காரணம் நீங்க சொல்லுங்க. எதுக்கு அமையக்கூடாது? அவங்களும் அரசியல்ல தானே இருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்களே சொன்னது போல நான் அவியலா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அரசியல் பண்ணாம அவங்களும் அவியல் தானே பண்ணிட்டு இருக்காங்க.
குறிப்பாக இப்போ இன்று உலகம் இருக்கின்ற காலகட்டத்தில் நாம் அனைவரும் கூடி வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா பிரிவுகள் ரொம்ப அதிகமாக, பிரிவுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. மத வெறுப்பு, சகிப்புத்தன்மை மிகவும் குறைவு, இந்த மாதிரி குறைபாடுகள்லாம் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒன்றுபட்ட யூனிஃபைடு இந்தியாவை உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்திய தலைமை பொறுப்புக்கு இருக்கிறது, இவங்களுக்கு கிடையாது. இல்ல, ஆனா இப்ப நீங்க சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே தான் பாஜகவுக்கு எதிரான விமர்சனமா சொல்றாங்க. யூனிஃபைடு இந்தியா அப்படிங்கிறதும் டெமோக்ராட்டிக் இந்தியா அப்படிங்கிறதுக்கும் எதிரானவர்கள் பாஜக. இனிமே அதான் இந்த எலெக்ஷன்ல அவங்க ஜெயிச்சாங்கன்னா அடுத்த எலெக்ஷன் இருக்காது, அரசியலமைப்பு மாற்றப்படும்னு ப. சிதம்பரம் அவர்களும் சொல்லியிருக்காங்க. நீங்க ஒண்ணு சொல்லுங்க, ப. சிதம்பரம் ஒன்றும் பெரிய அறிவாளி எல்லாம் கிடையாது. அவர் ஒரு சீனியர் அட்வொகேட், அந்த விதத்துல எனக்கு மரியாதை இருக்கு. நான் அவரை பிராக்டிஸ் பண்ணும்போது நானும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன சட்ட புத்தகத்துல இருக்கிறத படிச்சுட்டு ஒப்பிக்கிறவங்கலாம் கிரேட் லாயர்னா அவரும் கிரேட் லாயர் தான். அதெல்லாம் கிடையாது. தனிப்பட்ட முறையில சிந்தித்து தேர்ந்தெடுக்கிறவன் தான் ஒரு சில ஈவன் லீகல்ல கூட சொல்றேன், நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம ட்ரையல் நடத்தும் போது நம்ம இண்டிபெண்டன்ட் கெப்பாசிட்டியை காமிச்சு இண்டிவிஜுவலிஸ்டிக்காக ட்ரையல் நடத்துகிறவன் தான் கிரேட் லாயர்ன்றது என்னோட கருத்து தவறாக கூட இருக்கலாம். பட் நான் உங்களை ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், யூனிஃபைடு இந்தியானா என்ன, டெமோக்ராட்டிக் இந்தியானா ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் ரெண்டும் ஒன்றுன்றேன். டெமோக்ரஸின்றது நம்மளுக்கு என்னன்னா ஜனநாயகம், யூனிஃபைட்னா ஒற்றுமை. உங்களை நான் ஒரே ஒத்துக்கிறீங்களா? ஆர் வி ஆன் த சேம் பேஜ்? ஓகே. இப்போ நான் உங்களை ஒரு கேட்குறேன், ஏன் ஒரு ஜனநாயக ஒரு நாட்டில் ஒற்றுமை இருக்கக்கூடாதா? அல்லது ஒரு ஒற்றுமையா இருக்கிற ஒரு நாட்டில் ஜனநாயகம் இருக்கக்கூடாதா? என்னங்க தப்பு? இல்ல, அந்த ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் பாஜக அப்படின்னு தான் சொல்றாரு. நீங்க தான் இப்ப சொன்னீங்க யூனிஃபைடு இந்தியாவை ஒரு டெமோக்ராட்டிக் எகெயின்ஸ்டான ஒரு இந்தியாவை அப்படின்னு சொல்ல வந்தீங்க. பட் நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு சரி அவங்க டெமோக்ராட்டிக்கே கூட இல்லைன்னு நம்ம வச்சுக்கலாம். தேர் டெமோக்ராட்டிக். மோடியோட ஒரு ஜனநாயகவாதியை நம்ம பார்க்கவே முடியாதுங்க. இவங்களெல்லாம் விட பி. சிதம்பரத்தெல்லாம் விட ஃபார் பெட்டருங்க. இவங்களுக்குலாம் அவரை விமர்சிக்கிற தகுதியெல்லாம் கூட யாருக்குமே கிடையாது. ஏங்க இவர் ஸ்டாலின் வந்து ஒரு பெரிய டெமோக்ராட்டிக் லீடரா? உங்களை நீங்க உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, டிஎம்கே வந்து டெமோக்ராட்டிக் கட்சியா? இப்ப இருக்கிற வேட்பாளர்கள்லாம் நம்ம கொஞ்சம் அலசலாமா? யாருங்க குடும்ப அரசியல் செய்யறாங்க? திமுகவில் இருக்கிற அத்தனை கேண்டிடேட்டும் உங்களுக்கு வந்து குடும்ப அரசியல் மூலமா வந்தவங்களா இல்லையா? ஷால் வி ரீட் த லிஸ்ட்? ஓகே, தென்சென்னையில் நிற்கிறது யாரு? தமிழச்சி தங்கப்பாண்டியனோட மகள், தென்னரசோட சிஸ்டர். அப்புறம் வந்து இங்க மத்திய சென்னையில தயாநிதி மாறன், வட சென்னையில கல்லாநிதி வீராசாமி, ஆற்காடு வீராசாமியோட பையன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இப்ப நீங்க நம்ம ஒரு தொகுதியா அப்படி லைனா பாத்துக்கிட்டு வருவோம். ஓகே, இப்ப வந்து டிஆர் பாலு யாரு? வாரிசு அரசியல், அவங்க மகன் தானே டிஆர்பி ராஜா. சரி, டிஆர் பாலு. ஓகே, ஒன்றுனா பார்ப்போம் நம்ம. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஜெகத் ரட்சகன் யாரு? ஏற்கனவே நம்ம ஹம்மன் தொட்டா துறைமுகத்தெல்லாம் பற்றி பேசிட்டோம். பல ஆயிரம் கோடி. இதுதான் டெமோக்ராட்டிக் பார்ட்டியா? மக்களோட சொத்துக்கள் எல்லாம் கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டு ஹம்மன் தொட்டால நீ வந்து இலங்கையில துறைமுகம் நடத்துற, நீ தான் டெமோக்ரஸியை பத்தி பேசுறீங்களா நீங்கள்லாம்? என்ன சார் இது நியாயமா இருக்கு? நான் கேட்குறேன். சரி, கதிர் ஆனந்த் யாரு? கதிர் ஆனந்த் வந்து வெள்ளூர். அவர் யாரு? அவர் வந்து நம்ம துரைமுருகனோட அவங்க அப்பா வந்து அப்பா அமைச்சர், மகன் எம்பி, இப்போ கேண்டிடேட். ஓகே, அது விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோபிநாத் வந்து இவர் காங்கிரஸ்ல இருந்து வந்திருக்காரா? முன்னாடி காங்கிரஸ்ல இருந்தார்ல. ஓகே, அவர் விடுங்க. அப்புறம் CN அண்ணாதுரை, அப்புறம் ரவிக்குமார் விடுதலை சிறுத்தை. அவரும் எத்தனையோ தடவை விடுதலை சிறுத்தை கட்சி கூட தன்னோட சுயத்தை எழுந்து விட்டது இப்பெல்லாம். அதுக்கப்புறம் செல்வ கணபதி யாருங்க? எத்தனையோ காலமா, ஏங்க உங்களுக்கு வேற ஆளே கிடையாது. செல்வ கணபதி எங்க கட்சியிலேருந்து போனவர் தான். அதை பத்தி நான் பேசல. ரொம்ப நல்ல ஒரு அண்ணா, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனா என்ன ஒண்ணுன்னா, அவருக்கு எத்தனையோ வருஷமா அரசியல் பண்ண, இளைஞருக்கு வாய்ப்பு கொடுத்து ஒதுங்கலாம். இந்த கணபதி ராஜ்குமார், அவரு ஏடிஎம்கேல இருந்து போனவர். ஜோதிமணி ஒரு லேடி, விட்டுருவோம் நம்ம, அவங்கள பத்தி விளாசி தள்ள வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து துரை வைகோ யாருங்க? வைகோவோட பையன். அருண் நேரு யாருங்க? நேருவோட பையன். ஓகே, அப்புறம் விஷ்ணு பிரசாத் யாருங்க? கிருஷ்ணசாமியோட பையன். அது மட்டும் குடும்ப அரசியல் இல்லையா? ஓகே, அதை விடுங்க. தொல் திருமாவளவன் நமக்கு சொல்லவே வேணாம், எத்தனையோ ஜென்மமா அரசியல்ல இருக்காரு. அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகி எவ்வளோ வருஷம் ஆக வேண்டியது, இன்னும் ஆகலை. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முரசொலி, கார்த்திக் சிதம்பரம் யாரு? ஐயோ போரும், இவங்க பேரெல்லாம் திருப்பி கேட்டு எனக்கே புளிச்சு போச்சு. அதுக்கப்புறம் சு வெங்கடேசன், இவர் ஒரு கம்யூனிஸ்ட்னு பேரு. கம்யூனிஸ்ட் கொள்கைக்கு முற்றிலும் எதிரானவர். நீங்க சொல்றீங்களே திரு மோடி அவர்கள்ட ஜனநாயகத்துக்கு எதிரானவர்னு, இன்னும் அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச சொந்தமா வீடு இருக்கான்னு கூட எனக்கு தெரியலங்க. எவ்வளவு டிக்ளேர் பண்ணியிருக்காருங்க அவரு? ரொம்ப கம்மியா தான் பண்ணியிருப்பாரு. அவர் ஒன்றும் பெருசாலாம் அவரு வந்து 25 வருஷமா அவரு முதலமைச்சரா இருக்காரு, பிரதமரா இருக்காரு. அதுக்கான சம்பளம் வந்து அதுக்கான ஏதாவது சொத்துக்கள் இருக்குமே தவிர, இவங்கள மாதிரி எல்லாம் சுவிஸ் பேங்க்ல போட்டு இந்த பேங்க்ல போடுற அளவுக்கெல்லாம் தனி தீவுகள்லாம்
பண்ற அளவுக்குலாம் அவர்கிட்ட ஒண்ணும் கிடையாது. அவருக்கு தேவையில்லை, அவருக்கு குடும்பமும் இல்லை, அவர் அதெல்லாம் விரும்புற ஆளும் கிடையாது. மாணிக்கம் தாகூர் ஜென்மமா ஜமீன்தார் மாதிரி அங்க இருக்காரு விருதுநகர்ல. அது உங்களுக்கு தெரியும். சுதர்சன் ஆட்சியப்பனோட ரிலேட்டிவ் நினைக்கிறேன். நீங்க எனக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. சும்மா இருக்கிறவங்கள நீங்க தான் கிளறி விட்டுறீங்க. சரி, கனிமொழி கருணாநிதி யாரு? திரு கருணாநிதி அவர்களின் 3வது துணைவியாருக்கு பிறந்த முதல் மகள். ஓகே, அதை விட்டுருவோம் நம்ம. ராணி ஸ்ரீகுமார் யாருன்னு தெரியல. ராபர்ட் விஜய் வசந்த் யாரு? வசந்தகுமாரோட பையன். ஓகே, அதை விடுங்க. சரி, ஓகே, நம்ம ஃபுல் லிஸ்ட்டு படிச்சாச்சு. பிஜேபி லிஸ்ட்டை படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் ஸ்டார் கேண்டிடேட், அதை நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஒருத்தரும் தானே உருவாகி வந்தவங்க. என்டிஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலகணபதி, பால் கனகராஜ் கிடையாது, தமிழிசை கிடையாது, வினோஜ் நல்ல கேண்டிடேட், வேணுகோபால், ஜோதி வெங்கடேசன், அப்புறம் வந்து கே பாலு, ஏசி சண்முகம் எல்லாம் பெரிய பணக்காரனா இல்லைன்னு சொல்லலை. அப்புறம் அப்படி வந்துட்டிங்கன்னா சௌமியா அன்புமணி, அவங்க ஒருத்தர் தான் நம்ம குடும்ப அரசியல் சொல்லலாம். அது அவங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்ததில் அவங்க கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நம்ம பேச முடியாது. ஓகே, கணேஷ்குமார் அவர் ஏற்கனவே இருந்தவர், நல்ல ஆமாம் இருந்த என்னோட பீரியடில் அவர் எம்எல்ஏ வர. அஸ்வத்தாமன் நம்ம நல்லா பேசுவார், அவர் இண்டிபெண்டன்ட் அவருக்கு வந்து பாருங்கள், அவர் எந்த பின்புலமும் இல்லாதவர், அவருக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவதாஸ் உடையார், அண்ணாதுரை, கேபி ராமலிங்கம், முரளி சங்கர், பாருங்கள் பேரெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது உங்களுக்கு. ஓகே, தமிழ் மாநில காங்கிரஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா விஜயகுமார், ஏபி முருகானந்தம், கருப்பு தெரியும் உங்களுக்கு, அண்ணாதுரை, செந்தில்நாதன் நல்ல எங்களோட கட்சியிலேருந்து போனவர் தான், நல்ல உழைப்பாளி, நல்ல திறமையான ஒரு மனிதர். இளைஞர் பாசறையில் இருந்தார், என் கூட இருந்தார் அவர் செந்தில்நாதன். அவர் இப்போ அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க, சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு புது ஆளுங்களை உருவாங்குப்பா. சும்மா திருப்பி மாறன் நிதி மாறன்னு இவங்களோட சர்நேம்லாம் இருக்குது. இதுவே ரொம்ப அசிங்கமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் கார்த்தியாயினி, அந்த அம்மா இண்டிபெண்ட்டாக பாவம் வெள்ளூரில் மேயராக இருந்து வெற்றி பெற்று இப்போ சீட்டு வாங்கியிருக்காங்க. அவங்கள நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். தங்கர் பச்சான், அவருக்கு எந்த பின்புலமும் கிடையாது, வாங்கியிருக்காரு. ஓகே, பாரிவேந்தர் அவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர், அவரை பற்றி நம்ம விட்டுருவோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎம் ரமேஷ், தேவநாதன் யாதவ், அவர் ரொம்ப நாள் அவர் வேற கட்சி. ஓகே, அப்புறம் ராம ஸ்ரீனிவாசன், அவர் தன்னோட உழைப்பின் மூலமாக சீட்டை பெற்றவர். டிடி விஜயநகரன் அவர்கள் வந்து வேற்று கட்சி. ராதிகா சரத்குமார் அவரோட கோட்டாவில் கொடுத்துருக்காரு. ஓகே, அண்ணன் ஓபி அண்ணன் அவங்க வந்து அவர் தன்னோட சின்னத்தில் நிற்கிறாரு. அப்புறம் விஜயசீலன், ஜான் பாண்டியன், அவர் ஒரு கட்சி தலைவர். நயினார் நாகேந்திரன் அவர்கள் மிகச்சிறந்த எங்கள்கிட்ட அமைச்சராக இருந்தவர். மிகச்சிறந்த பொன் ராதாகிருஷ்ணன், அவர் பழைய கட்சிக்காரர். அவர் வந்து எந்த பரம்பரை அரசியலுக்கும் சொந்தக்காரர். இப்போ இதுலேயே நீங்கள் சொல்கிற சோகால்டு பிஜேபி ஸ்டால்வர்ட்ஸ், அவங்க பசங்க யாராவது இருக்காங்க? ஒருத்தர் கூட அரசியல் இல்லை. உங்களுக்கு பொன் ராதாகிருஷ்ணன் அவரோட பையன் பேர் தெரியுமா? பொண்ணு பேர் ஏதாவது தெரியுமா? நம்மளுக்குலாம் தெரியாது. ஆனால் கருணாநிதியோட நம்மளுக்கே தெரியாது, பிஜேபியில் இருக்கிற எனக்கே தெரியாது. ஆனால் திமுகவில் யாரோட பையன், யாரோட தங்கச்சி பையன், யார் இதெல்லாம் வந்து எங்களுக்கு நம்மளுக்கே நல்லா தெரியும். அதிமுகவில் இருக்கிறவனுக்கே தெரியும். நான் கேட்குறேன், இப்போ இந்த நெப்போட்டிசம் மட்டும் ரொம்ப ஓகேவா உங்களுக்கு? நெப்போட்டிசம் மட்டும் அகேன்ஸ்ட் டெமோக்ரஸி கிடையாதா கேட்குறேன். அப்படி பார்த்தாலும் வந்து திரு மோடி அவர்கள் வந்து நான் டெமோக்ராட்டிக்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் அ பேஸ்லெஸ் அலிகேஷன். தவிர he is only striving for a unified India which will be like a shining star in the world stageன்றது தான் அவருடைய கொள்கையை தவிர வேற ஒன்றுமே அவரோட கொள்கை கிடையாது. இதை வந்து கண்ணில்லாத குருடம் கூட நல்லா புரிஞ்சுக்குவான். கண் இருக்கிற திமுக காரனுக்கு ஏன் தெரியல, எதிர்ப்பது ஒன்றே கொள்கையாக கொண்டு எதை வேணா எதிர்க்கிறது நீங்கள் போயிட்டீங்கன்னா நம்ம நாட்டுக்கோட கெடுதலாக தான் அது முடியும். there is no level playing field அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து இடி அப்புறம் வந்து சிபிஐ உள்ளிட்ட இந்த அமைப்புகள்லாம் பயன்படுத்தி இவங்க தொடர்ச்சியாக வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்க. இதுவும் டிஎம்கேன்னு சொல்கிறாங்க, குறிப்பாக தயாநிதிமாறனும் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்க. தெர் இஸ் நோ லெவல் பிளேயிங் ஃபீல்டு அப்படின்னா. 2 முதலமைச்சர் வந்து இப்போ ஜெயிலில் இருக்கிறாங்க. 2 முதலமைச்சர் சிட்டிங் சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ஜெயிலில் இருக்கிறாங்க. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் சம்பந்தமான வழக்கு வந்து 15ஆம் தேதி சந்திரசூட் முன்னிலையில் வரப்போகுது. அப்படிங்கிற போது தெர் இஸ் நோ லெவல் பிளேயிங் ஃபீல்டு அப்படின்னா. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ஃபுட்பால் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. கோல் கீப்பருடைய கையும் காலையும் கட்டிட்டு அந்த டீம் அப்படியே வந்து வெளியே வச்சுட்டு ஒரே ஒரு டீம் மட்டும் விளையாடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு அவனை கேட்கவா, லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் மேட்ரு வந்து உங்களுக்கும் தெரியும், எனக்கும் நல்லா தெரியும். டெல்லி ஹைகோர்ட் வந்து நேற்று என்ன ரூலிங் கொடுத்துருக்கு? தெர் இஸ் நோ இல்லீகாலிட்டி இன் அரெஸ்ட் ஆஃப் அரவிந்த் கெஜ்ரிவால். இதுக்கு மேலே நீங்கள் என்ன சொல்லணும்? ஜட்ஜு வாதத்தை மீறி என்ன ஆமாம் பண்ணது தப்பு அப்படின்னு என்ன சொல்கிறீங்களா? ஏங்க ஒரு ஹைகோர்ட்டு அப்போ என்ன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ் எல்லாம் வந்து பிஜேபி கட்சியோட உறுப்பினர்களா? என்ன விளையாடுறீங்க நீங்கள்? அது அப்படியெல்லாம் இந்த நாட்டில் நடக்க முடியுமா?
அப்புறம் அதுக்கெல்லாம் எதிர்காலத்தில் எப்படி இப்படி நடந்தவர்கள்லாம் எப்படி போயிருக்காங்க, எமர்ஜென்சி கொண்டு வந்த திருமதி இந்திரா காந்தி அவர்களின் நிலை என்னவானது, அவர்கள் மகன் சஞ்சய் காந்தியின் நிலை என்னவானது, கேவலமான ஆட்சிகளை எல்லாம் நடத்தி குவித்த சோனியாவையே மிரட்டிய ஒரு நாடு இல்லையா அந்த நாடு. தன்னால் அவங்க பிரதமர் பதவியை ஏற்றுக்க முடியாமல் மன்மோகன் சிங்கை பொம்மை பிரதமராக ஆக்கி உட்கார வச்சவங்க தானே சோனியா காந்தி இல்லையா? இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ அவங்களால இப்போ திருப்பி அவங்களால பிஎம் ஆகிட முடியுமா? ராகுல் காந்தியால் அந்த ரேஸ்லேயே அவங்க இல்லை. ஒரு பேச்சுக்கு கேட்குறேன் நான் உங்களை, ஒரு பேச்சுக்கு கூட அவங்களால ஆக முடியுமா? ஆகவே முடியாதவங்களை பற்றி பேசுறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை தான். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ இன்னைக்கு கிரிக்கெட்டில் வேர்ல்டுலேயே நம்பர் 1 டீம் எது? இந்தியான்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. இந்தியா கூட நம்பர் 1 டீம் தான். ஆஸ்திரேலியா இருக்கலாம், இங்கிலாந்து இருக்கலாம், பட் இந்தியாவும் ஒரு ஒன் ஆஃப் தி நம்பர் 1 டீம். சரி, இந்தியா இல்லை, ஒரு ஆஸ்திரேலியன் டீமே நம்ம எடுத்துப்போம், இந்தியா விட்டுருவோம். நம்ம ஆஸ்திரேலியன் டீமுக்கு எகெயின்ஸ்டா உங்களுக்கு ஜிம்பாப்வேல ஒரு டீம் இருக்கு, இல்லை கனடாலேயே, ஆக்சுவலாக கனடாவில் ஒரு டீம் இருக்கு. அவங்க என்ன விளையாடுறாங்களோ எனக்கு தெரியாது. இப்போ கனடாவையும் ஆஸ்திரேலியாவையும் விளையாட விட்டா கனடா ஜெயிக்குமா, ஆஸ்திரேலியா ஜெயிக்குமா? நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸும் மோதினால் யார் ஜெயிப்பாங்க? லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை தான். உங்களை யாரும் உங்களோட கோல் கீப்பர் ஒன்று யாரும் கையை கட்டி காலை கட்டி உங்களெல்லாம் உட்கார விடலை, யாரும் உட்கார சொல்லலை. உங்களுக்கு 10 வருஷம் உங்களுக்கு டைம் கொடுத்தோம். 10 வருஷம் நீங்கள் அரசியலே பண்ணாமல் அங்கே இங்கே சுற்றிக்கிட்டு இங்கே போய்கிட்டு ஐபிஎல் மேட்ச் பார்த்துக்கிட்டு தேவையில்லாமல் உலகம் முழுக்க தேவையில்லாமல் ராகுல் காந்தியெல்லாம் திடீர்னு தொலைஞ்சு போயிடுவார். எங்கே போகிறாருன்னு தெரியாது. ஏதோ ஒரு கண்ட்ரியில் போய் இந்தியன் விஷயாவே எங்கேயோ போய் ஒரு 2 மாதம் இருப்பார். அதுக்கப்புறம் திடீர்னு இப்போ தான் ஏதோ ஒரு பாரத் ஜோடா யாத்திரையா ஏதோ ஒன்று பண்ணார். அவர் சீரியஸ் பொலிட்டீஷியன் ஆனதே 23ல தாங்க. ஏங்க இப்போ மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி எல்லாம் 14 வயசுலேருந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் குஜராத்தில் இந்த ஆஃபீஸில், அந்த பிஜேபி ஆஃபீஸில் அவர் ஒரு சாதாரண ஒரு தொண்டராக 14-15 வயசில் அங்கே சேர்ந்து அத்தனை தலைவர்களும் இந்தியா முழுவதிலிருந்து வருகின்ற அத்தனை பிஜேபி தலைவர்கள், பிஜேபின்னா அப்போல்லாம் அந்த ஆர்எஸ்எஸ்ஸாக கூட இருப்பாங்க, இந்த ஆர்எஸ்எஸ் தலைவர்களும் பேசுகின்ற அரசியலெல்லாம் கேட்டு 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 அவருடைய ரத்தத்தில் 14 வயசுலேருந்து அரசியல் ஊறி கிடக்குங்க. தேசபக்தி, கடவுள் பக்தி, அரசியல் பற்று, இதெல்லாம் அவரோட ரத்தத்தில். இது ஒத்துக்கிறீங்களா நீங்க அவரோட சுயசரிதை நிச்சயமா படிச்சிருப்பீங்க இல்லையா? நமோன்ற பேர்லயே வந்திருக்கு ஒரு சுயசரிதை, நீங்க படிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். அதுல பாருங்க, அவர் சொல்றாரு 14 வயசுல அவர் என்னவா சேர்ந்தார் தெரியுமா உங்களுக்கு? பிஜேபி ஆஃபீஸ்ல ஒரு அசிஸ்டண்டா சேர்ந்திருக்காரு. ஓஏன்னு சொல்லுவாங்க, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். பட் இப்போ நீங்க ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வாங்க, நீங்க எடுத்து வந்து கொடுப்பீங்கல்ல. இப்போ நீங்க தான் அத்வானின்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் பெருமையா இருக்குமே. ஓகே, நீங்க தான் அத்வானின்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் தான் நரேந்திர மோடி. தம்பி போய் அந்த இதை எடுத்துட்டு வாப்பா, அந்த பேனாவை எடுத்துட்டு அவர் எடுத்துட்டு வருவார்ல, அவர் கேமராமேன் தான், இதனால செய்வார்ல. அந்த மாதிரி அத்வானி அவர்கள், அவங்க வாஜ்பாயி, அந்த மாதிரி பல தலைவர்கள் கிட்டலாம் அவர் இருந்து அரசியலெல்லாம் அப்படியே உள்வாங்கி அரிச்சுவடியிலேருந்து படித்தவர் அவர். நான் உங்களை கேட்குறேன், ராகுல் காந்தி எங்கே படித்தார்? அவருக்கு அரசியல் படிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கரெக்டா? ஏன்னா அவர் வளர்ந்துட்டு வர ஒரு வயதை எட்டும்போது அவங்க அப்பாவே இறந்தார். அவங்க அப்பாவுக்கே அரசியல் தெரியாது. அவர் பைலட்டாக இருந்தவர். அரசியல்ன்றது காந்தி அவர்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திருமதி இந்திரா காந்தியோட முடிஞ்சு போச்சு. திருமதி இந்திரா காந்தி அவர்கள் சிறு வயதிலேருந்தே தன்னுடைய அப்பா ஜெயிலில் இருந்ததெல்லாம் பார்த்து அரசியலில் அவங்க எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அவங்களே பாவம் எமர்ஜென்சி எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. எதுக்கு சொல்லணும்னா, இப்படிப்பட்ட படுத்த அரசியல்வாதிகளுக்கே சில நேரங்களில் தடுமாற்றங்கள் ஏற்படுகின்றது, தவிர்க்க முடியாத விஷயம். ஏன்னா அரசியல் அப்படிப்பட்ட கடல், நட்ட நடுக்கடல திடீர்னு ஒரு புயல் ஏன் உருவாகுன்னு தெரியாது. அந்த மாதிரி படுத்த அரசியல்வாதிகளுக்கே பல தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் அரசியலில் எப்போதுமே நிலவும். அப்படிப்பட்ட ஒரு அதுலலாம் நீங்கள் இருக்கணும்னா ரொம்ப வருஷம் யூ cannot get it merely by education or acquiring degrees or just merely because you become a minister or an MLA or MP. இது கொஞ்சமாக அந்த அரசியலை உள்வாங்கி வராங்கல்ல, அவங்களால தான் இந்த அரசியலை சமாளிக்க முடியும். அதில் ஒருத்தர் திரு நரேந்திர மோடி அவர்கள். ஸ்டாலினுக்கே அந்த அனுபவம் இல்லை. ஸ்டாலின் தான் அவங்க அப்பாவோட பயணித்தாங்க. திரு கருணாநிதி அவர்களுக்கு இருக்கு. கெட்டவரோ நல்லவரோ அரசியல் நல்லா தெரியும் அவருக்கு. ஸ்டாலினுக்கே தெரியல, ஏன்னா ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. அதை விட உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒன்றுமே தெரியல, ஏன்னா இஸ் born with a silver spoon. மற்றவங்களை பற்றி நான் தனிப்பட்ட முறையில் பேச விரும்பலை. ஆக மொத்தம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்களுக்குலாம் திரு மோடி அவர்களையோ பிஜேபியை பற்றியோ விமர்சிப்பதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லைன்னு சொல்ல வரேன். நன்றி மேம். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச்.